அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியானதை பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 12ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 42 முதல் 45 வரை. இந்த அதிகாரத்தின் விளக்கங்களை பார்த்துவிட்டு அதிகாரத்தை வாசித்துவிட்டு பிறகு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். இந்த அதிகாரங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில மிகவும் உணர்ச்சி பூர்வமான பகுதியாக உள்ளது. சகோதரர்கள் மனம் மாறுகிறார்கள், மேலும் கடவுளுடைய திட்டம் இங்கு நிறைவேறுகிறது. பார்வோன் கண்ட கனவின்படி நாட்டிலே பஞ்சம் வருகிறது. அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தோடு கானானில் வாழ்ந்து வருகிறார். அங்கேயும் பஞ்சம் வந்தது. அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மகன்களை எகிப்திலிருந்து தானியம் வாங்கி வருமாறு அனுப்புகிறார். பென்யமீனை மட்டும் அனுப்பவில்லை. இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து யோசேப்பின் முன் வணங்குகிறார்கள். இவ்வாறு யோசேப்பு கண்ட கனவு நிறைவேறுகிறது. அவர்கள் யோசேப்பை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டார். அவர்கள் உளவு பார்க்க வந்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்கள். சிமியோனை சிறையில் வைக்கிறான். அந்த நேரத்திலே அவர்கள் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த தீமைக்காக தான் இன்றைக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டார்கள். யோசேப்பு அவர்களுடைய பைகளில் பணமும் தானியமும் வைத்து அனுப்புகிறார். தானியம் முடிந்ததும் அவர்கள் மறுபடியும் எகிப்துக்கு வந்து தானியம் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்கள் பென்யமீனை அழைத்து வருகிறார்கள். யூதா பென்யமீனுக்காக பொறுப்பேற்கிறார். யோசேப்பு பென்யமீனை பார்த்ததும் மனதுருகுகிறார். அவருடைய சகோதரர்களை விருந்துக்கு அழைக்கிறார். அப்பொழுது பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு பரிசு அளிக்கப்படுகிறது. பிறகு யோசேப்பு பென்யமீனுடைய சாக்கில் வெள்ளி கோப்பையை வைக்குமாறு கூறுகிறார். அதன் பிறகு அந்த சகோதரர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். பென்யமீனை அடிமையாக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வருகிறது. ஆனால் யூதா உருக்கமாக கூறுகிறார், என்னை அடிமையாக எடுத்துக்கொள்ளும், ஆனால் பென்யமீனை விட்டு விடுங்கள் என்று. முன்பு யோசேப்பை விற்றது யூதா, இப்பொழுது பென்யமீனுக்காக தன்னையே அவன் அடிமையாக அர்ப்பணிக்கிறான். நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு யோசேப்பால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. தான் யார் என்று தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினார். தன்னுடைய தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். அப்பொழுது சகோதரர்கள் அனைவரும் பயப்படுகிறார்கள். ஆனால் யோசேப்பு, பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் தான் என்னை இந்த இடத்திற்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் என்னை பெற்றது கடவுளுடைய திட்டமாயிருந்தது. மேலும் அவர்கள் அனைவரையும் குடும்பத்தோடு எகிப்தில் வந்து தங்குமாறு கூறுகிறார். யோசேப்பு அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நாமோ வென்றால் நமக்கு தீமை செய்தவர்களை பழி வாங்க பார்ப்போம், அவர்களுக்கு உதவ மாட்டோம். இப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் தவறான செயல்களில் தான் ஈடுபடும். ஆனால் யோசேப்பு மிகவும் தெளிவாக கடவுளுக்கு பிடித்தமான காரியத்தை செய்கிறார். அவர்களை அவர் மன்னிக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார். இதனால் அவர்களுடைய பிரிந்து போன குடும்பம் இப்பொழுது ஒன்றாக்கப்பட்டுள்ளது. யோசேப்பிடமிருந்து நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் தொடக்க நூல் அதிகாரம் 42 முதல் 45 வரை வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். இன்றைய அதிகாரங்களிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். தொடக்க நூல் அதிகாரம் 42. யோசேப்பின் சகோதரர் தானியம் வாங்க எகிப்திற்கு வருதல். எகிப்தில் தானியம் கிடைப்பதை பற்றி யாக்கோபு கேள்விப்பட்டு தம் புதல்வர்களை நோக்கி, நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு இருப்பது ஏன்? இதோ எகிப்தில் தானியம் கிடைக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். நாம் பஞ்சத்தால் சாகாமல் உயிரோடு இருக்குமாறு நீங்கள் அங்கு சென்று நமக்கென தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார். எனவே யோசேப்பின் சகோதரர் 10 தானியம் வாங்கும் பொருட்டு எகிப்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் யோசேப்பின் சகோதரனான பென்யமீனை அவனுடைய சகோதரர்களோடு யாக்கோபு அனுப்பவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடக்கூடும் என்று எண்ணினார். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரவேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்ட போதிலும்
அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அப்பொழுது தாம் அவர்களை பற்றி கண்ட கனவுகளை நினைவில் கொண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒற்றர்கள், பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், எம் தலைவரே, அப்படி அல்ல. ஊழியர்களாகிய நாங்கள் உணவுப் பொருள்களை வாங்கவே வந்துள்ளோம். நாங்கள் எல்லோரும் ஒரே தந்தையின் புதல்வர்கள். நாங்கள் நேர்மையானவர்கள், ஒற்றர்கள் அல்ல என்றனர். அவர்களிடம் அவர், இல்லை இல்லை, பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்தவர்களே நீங்கள் என்று சொன்னார். அவர்கள் மறுமொழியாக, அடியார்களாகிய நாங்கள் கானான் நாட்டில் வாழும் ஒரே தந்தையின் 12 புதல்வர்கள். இப்பொழுது எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கின்றான், இன்னொருவன் இறந்துவிட்டான் என்றனர். யோசேப்பு மீண்டும் அவர்களிடம், நான் சொன்னது போலவே நீங்கள் ஒற்றர்கள்தாம். இதோ நான் உங்களை சோதித்தறிய போகிறேன். பார்வோனின் உயிர்மேல் ஆணை, உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கிருந்து புறப்பட போவதில்லை. எனவே உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். உங்கள் சொற்களை சோதித்து உண்மை உங்களிடம் உள்ளதா என்று அறிய விரும்புகிறேன். இல்லையெனில் பார்வோனின் உயிர்மேல் ஆணை, நீங்கள் ஒற்றர்கள்தாம் என்றார். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்குள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லி கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். யோசேப்பின் சகோதரர் கானானுக்கு திரும்பி செல்லல். பின்பு அவர்களுடைய கோணிப்பைகளை தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திரும்ப அவனவன் பையிலிட்டு கட்டவும் வழிக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை கொடுக்கவும் உத்தரவிட்டார். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் தங்கள் கழுதைகளின் மேல் தானியத்தை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். பின்பு அவர்களில் ஒருவன் சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் கோணியை திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டான். அவன் தன் சகோதரரை நோக்கி, என் பணம் திரும்பி தரப்பட்டுள்ளது, இதோ என் கோணியில் இருக்கிறது என்றான். அவர்களோ மனக்கலக்கமுற்று நடுநடுங்கி ஒருவரோடொருவர், கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர். பின்பு அவர்கள் கானான் நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் தெரிவித்தனர். அவர்கள் கூறியது, அந்நாட்டின் தலைவர் எங்களிடம் கடுமையாக பேசினார். நாட்டை வேவு பார்க்க வந்தவர்கள் போல் எங்களை நடத்தினார். நாங்களோ அவரை பார்த்து, நாங்கள் நேர்மையானவர்கள், ஒற்றர்கள் அல்ல. நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்த 12 சகோதரர். ஒருவன் இறந்துவிட்டான், இளையவன் கானான் நாட்டில் இப்பொழுது எங்கள் தந்தையோடு இருக்கிறான் என்று சொன்னோம். அப்பொழுது நாட்டின் தலைவரான அந்த ஆள், நீங்கள் நேர்மையானவர்கள்தாம் என்பதை நான் அறிந்து கொள்ள உங்கள் சகோதரர்களுள் ஒருவனை என்னிடம் விட்டு செல்லுங்கள். பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொண்டு போங்கள். ஆனால் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒற்றர்கள் அல்ல, நேர்மையானவர்கள்தாம் என்று நானும் அறிந்து கொள்வேன். அதன் பின் உங்கள் சகோதரனை உங்களிடம் ஒப்படைப்பேன். பின்னர் நீங்கள் நாடெங்கும் வணிகம் செய்யலாம் என்றார். பின்பு அவர்கள் கோணிப்பைகளை திறந்து கொட்டிய பொழுது
ஒவ்வொருவன் கோணிப்பையிலும் அவனவன் பணமுடிப்பு காணப்பட்டது. பணமுடிப்புகளைக் கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகிலுற்றனர். தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமினையும் கூட்டிக் கொண்டு போகவிருக்கிறீர்களே, எல்லாமே எனக்கு எதிராக உள்ளன என்றார். அதற்கு ரூபன் தம் தந்தையிடம், நான் அவனை உம்மிடம் திரும்பவும் கொண்டு வராவிடில் என் இரு மைந்தரையும் கொன்றுவிடுங்கள். அவனை என் கையில் ஒப்புவியுங்கள், நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார். ஆனால் யாக்கோபு, என் மகனை உங்களோடு போக விட மாட்டேன். இவன் சகோதரன் இறந்து போனான், இவன் ஒருவனே எஞ்சியிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 43. பென்யமின் எகிப்துக்கு செல்லல். நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருள்கள் தீர்ந்துவிட்டன. அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார். ஆதலால் நீங்கள் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் பொருள்களை உங்களுக்கு வாங்கி கொண்டு வருவோம். நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம். ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார். அவர்கள், அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார். உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம். உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினர். மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரவேலை நோக்கி, எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள், நாங்களும் புறப்பட்டு செல்வோம். அவனுக்கு நானே பொறுப்பாளி. அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டுவிடுங்கள். நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்புவிக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்பழியை என்னாலும் நான் சுமப்பேன். இவ்வளவு காலந்தாழ்த்தி இராவிட்டால் இதற்குள் 2 முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார். அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள். ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிக சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளிலே எடுத்து செல்லுங்கள். கொஞ்சம் தைல வகைகள், தேன், நறுமண பொருள்கள், வெள்ளைப்போளம், தேவதாரு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள். மேலும் 2 மடங்கு பணத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்கக்கூடும். உங்கள் சகோதரனை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள். அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பென்யமினையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக. நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார். அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் 2 மடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமினுடன் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றனர். யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பென்யமினையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்குள் அழைத்து செல். இவர்கள் பகல் உணவை இன்று என்னோடு உண்பார்கள். கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார். அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றனர். ஏனெனில் முன்பு நம் கோணிப்பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டே இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம். நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றி கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டனர். எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயிற்படியிலே மேற்பார்வையாளனை அணுகி கூறியது, ஐயா, முன்பு ஒரு முறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்தது உண்மையே. திரும்பவும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்பைகளை திறந்தபோது
பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம். அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர். அதற்கு அவன், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவி கொண்டனர். பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான். நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர். ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தனர். யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின், நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர்வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா, இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார். அவர்கள், உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பென்யமினை பார்த்து, நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டபின், மகனே, கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார். யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார். உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார். பின்பு முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார். தம்மை அடக்கி கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார். யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது. ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை. அப்படி உண்பதை எகிப்தியர் அருவருப்பாக கருதினர். மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினர். யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. மற்றவர்களது பங்கை போல் 5 மடங்கு மிகுதியாக பென்யமினுக்கு பரிமாறப்பட்டது. அவருடன் அவர்கள் மது அருந்தி விருந்துண்டனர். தொடக்க நூல் அதிகாரம் 44. காணாமற் போன வெள்ளிக்கோப்பை. பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கி செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையன் வாயில் வைத்து கட்டிவிடு. இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளிக்கோப்பையையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார். யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான். காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர். அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன்? இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா? இது அவர் குறிப்பார்க்க பயன்படுத்துவது அல்லவா? நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார். அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள் அவனிடம், ஐயா, தாங்கள் இப்படி பேசுவதேன்? அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா? நாங்கள் கோணிப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட கானான் நாட்டினின்று உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் அல்லவா? அப்படி இருக்க நாங்கள் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடி கொண்டு போவோமா? அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும், நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகளாவோம் என்று பதில் சொன்னார்கள். அது கேட்டு அவன், நன்று நன்று, உங்கள் சொற்களின்படி ஆகட்டும். அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் குற்றமற்றவர்களாயிருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள். ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான். மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபோது அந்த கோப்பை பென்யமின் பையில் காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர். அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார்.
யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார். அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? குறிப்பார்ப்பதில் என்னை போன்றவர் எவரும் இலர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார். அதற்கு யூதா, என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம்? என்னதான் பேசுவோம்? எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் என்பிக்க முடியும்? கடவுளே அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார். இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னார். அது கேட்டு யோசேப்பு, அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார். யூதா பென்யமினுக்காக பரிந்து பேசுதல். யூதா அவர் அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவிசாய்த்தருளும். அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய நாங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம். வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். ஆகையால் பணியாளராகிய என் தந்தையிடம், நான் செல்லும்போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில், இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார். பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள ஊழியரான எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்தவர்கள் ஆவோம். எம் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கு அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன். ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டால் முன்னிலையில் அப்பள்ளி என்னாலும் என்னையே சாரும் என்றேன். ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியேனை உமக்கு அடிமையாக்கியருளும். இளைஞனையோ அவன் சகோதரர்களோடு சேர்ந்து போகவிடும். இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன்? என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 45. யோசேப்பு தம்மை தெரியப்படுத்துதல். அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கி கொள்ள முடியாமல், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். நாட்டில் பஞ்சம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகியுள்ளன.
இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது. ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார். என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தாம். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்கு சொல்லுங்கள், உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே. கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார். எனவே காலந்தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம். அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன். ஏனெனில் இன்னும் 5 ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும். இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள அனைத்தும் வறியோராய் வாடுவீர்கள். இதோ உங்களோடு பேசுவது என் வாய்தான் என்பதை நீங்களும் என் சகோதரன் பென்யமீனும் கண்ணார காண்கிறீர்கள். நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள். விரைந்து போய் என் தந்தையை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார். பிறகு தம் சகோதரன் பென்யமீனை அரவணைத்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதார். பென்யமீனும் அப்படியே அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதான். பின் யோசேப்பு தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார். இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினர். யோசேப்பின் சகோதரர்கள் வந்துள்ளனர் என்ற செய்தி பார்வோனின் அரண்மனையை எட்டவே பார்வோனும் அவன் அலுவலர்களும் மகிழ்ந்தனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி கூறியது, நீர் சகோதரர்களுக்கு இவ்வாறு சொல்வீர், நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில், உங்கள் கால்நடைகளின் மேல் பொதியேற்றி கானான் நாட்டிற்கு திரும்பி சென்று அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து நாட்டின் சிறந்த பகுதியை தருவேன். நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம். சகோதரர்களுக்கு நீர் மீண்டும் சொல்ல வேண்டியது, நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் அழைத்து வருமாறு எகிப்து நாட்டினின்று வண்டிகளை கொண்டு போங்கள். உங்கள் தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து சேருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவையெல்லாம் உங்களுக்கே உரியவையாகும். இஸ்ரேலின் புதல்வர்கள் அவ்வாறே செய்தனர். பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவு பண்டங்களையும் கொடுத்தார். மேலும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் வேறு புத்தாடைகளும் கொடுத்தார். பென்யமீனுக்கோ 300 வெள்ளி காசுகளும் 5 ஆடைகளும் கொடுத்தார். அப்படியே தம் தந்தைக்கு 10 ஆண் கழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருள்களையும் அவரது பயணத்திற்கு 10 பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்பம் முதலிய உணவு வகைகளையும் ஏற்றி அவர்களோடு அனுப்பி வைத்தார். பின்பு அவர் தம் சகோதரர்களை வழி அனுப்பி வைத்தார். அவர்களை விட்டு பிரியும்போது, நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டில் இருந்த தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தனர். அவர்கள் அவரிடம், யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவரே எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தனர். அதை கேட்டு யாக்கோபு மன அதிர்ச்சியுற்று அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்கள் சொன்னதை கேட்டும் யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர்கள் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவரானார். இறுதியில் இஸ்ரவேல், என் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும், நான் இறக்கும் முன் சென்று அவனை காண்பேன் என்றார். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஒளியான தேவனே, எங்களுக்கு வாழ்வும் வழியுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ராஜா, இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய இறைவார்த்தை வாசித்து தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. அன்பின் தேவனே, உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது எங்களுக்கு முன் செல்லட்டும் அப்பா. உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்புங்க தேவனே. நன்மையின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் என்று கூறியிருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை நிரப்பும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் தேவனே. இன்றைய நாளுக்கான ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்பும் தேவனே. ஒவ்வொரு நாளும் நீர் புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே.
ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கூறியுள்ளபடி ஆண்டவரை எப்பொழுது எங்களோடு இருந்து வழி நடத்தும் அப்பா. யோசேப்போடு இருந்து வழி நடத்திய தேவன் எங்களோடு இருந்தும் எங்களுக்கு வழி நடத்தும் தேவனே. எங்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா. பஞ்சகாலம் போன்று எங்களுடைய வாழ்க்கை வறண்டு போன சூழ்நிலையில் இருக்கிறது அப்பா. அதை செழிப்பான தோட்டமாக மாற்றி அருளும் தேவனே. வாழ்வில் உள்ள எல்லா இல்லாமையை எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றும் அப்பா. எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் தேவனே. எங்களுடைய உடன்பிறப்புகளோடு ஒற்றுமையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.